ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற நவம்பர் 2, 2025 முதல் நவம்பர் 8, 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா 16 ஐப்பசியிலிருந்து 22 ஐப்பசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிறு முதல் சனி வரைக்குமான 12 ராசிகளினுடைய வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த வாரம் வளர்ப்பறையாக சந்திரன் வந்து முதல் 4 நாட்களுக்கு இருக்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். பிறகு இருக்கக்கூடிய 3 நாட்களில் அவர் தேய்பிறை, அதாவது பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறை வருகிறது. பௌர்ணமி 5வது நாள் வருகிறது. பூரட்டாதியிலிருந்து மிருகசிரா வரைக்கும் வந்து அவர் டிராவல் பண்றார். சரி, இந்த வாரத்தினுடைய ப்ரோக்ராம்ஸ், அதாவது விசேஷங்களை ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துட்டு பலனுக்கு போயிடுவோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 நவம்பர் 2025 பிரபோதினி ஏகாதசி அன்றைக்கு யாக்ஞவல்கிய ஜெயந்தி. சுக்ல எஜுர்வேதத்தினுடைய மகத்தான ஒரு ரிஷியாக கருதப்படுபவர் யாக்ஞவல்கியர். அவருடைய மனைவியும் வேதத்துல வந்து பெரிய ஒரு விற்பனராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதனால முக்கியமான ஒரு ரிஷியினுடைய ஜெயந்தி அன்றைக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 நல்லது நமக்கு. அடுத்தது 3 நவம்பர் 2025 திங்கட்கிழமை திரையோதசியாக, அதாவது அன்னைக்கு வந்து முகூர்த்தம். திரையோதசி உத்தரத்தாதியினுடைய நட்சத்திரம், உத்தர பாத்ரபதம் அப்படிங்கிற நட்சத்திரம், சித்தயோகம். முகூர்த்த நேரம் வந்து 6லிருந்து 7:30 வரைக்கும். அதுல புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து 6:42 முதல் 6:53 வரைக்கும். அன்றைக்கு வந்து துலாம் லக்னமாக வளர்ப்பறையாக வந்து அமைகிறது. இது ஒரு நல்ல முகூர்த்தம். அதாவது தொழில் நிமித்தமாகவும் சரி அல்லது திருமண நிமித்தமாகவும் சரி நம்ம இனிஷியேட் பண்றதுக்கு இந்த முகூர்த்தம் ரொம்ப நல்ல முகூர்த்தம். அடுத்தது 4 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை பௌமாஸ்வினி, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வர்றது பௌமாஸ்வினி அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு வந்து சந்திரனுடைய ஜெயந்தி. அன்றைக்கும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போன்று முருகனுடைய கோயிலுக்கு போய் ஓம் வச்சத் புவே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணினா ஜாப் கிடைக்காதவர்களுக்கு, நமக்கு இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், எதுவுமே வந்து நடக்கலை அப்படிங்கிறவர்களுக்கு ஜாப் கிடைப்பதும், பிறகு பூமி, நமக்குன்னு ஒரு பூமி இல்லையே, நான் ரொம்ப நாளா வந்து ஒரு நிலத்தை வந்து விற்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். அடுத்தது 5 நவம்பர் 2025 புதன்கிழமை பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வந்து அன்னாபிஷேகத்திற்குன்னு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி. சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஓம் ஹ்ரீம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா வியாதிகள் நீங்கும், கடன்கள் நீங்கும், அதே போன்று எதிரிகள் ஒழிவர். இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது இந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் நீங்கும். பகை நீங்கும், நோய் நீங்கும், பிறகு கடனும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 8ஆம் தேதி நவம்பர் 2025 சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள். சரி, சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னாக்கிட்டா சிம்மம், கன்னி, துலாம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அந்த நட்சத்திரம் வரும்போது நான் சொல்லிடுறேன். இப்போ பொது பலனுக்கு போயிடும். முதல்ல பொது பலன். இந்த வாரத்திலிருந்து குரு வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 4ஆம் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நல்ல பலன்களையே அனைவருக்கும் செய்கிறார். இந்த ஒரு 48 நாட்களுக்கு அவர் வந்து முதல்ல 24 நாட்கள் அதுக்கு தனியா பலன் போட்டிருக்கேன்னா குரு அதிச்சாரம்னு சொல்லி அதை நீங்க பார்த்துக்கிடுங்க. வீடு, வண்டி, வாகனங்கள், பிறகு சொத்து பத்துகள் டீலிங், அல்லது நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்,
உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே இந்த வாரத்திலிருந்து தீர ஆரம்பிக்கும். இது ஒரு ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அடுத்ததாக சுக்கிரன் வந்து நீச்சத்திலிருந்து வெளியில் வருகிறார். அவர் வந்து முதல் நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமையே வெளியே வந்து விடுகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது சூரியன் நீச்ச பங்கத்தை அடைகிறார். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அரசாங்க நிமித்தமான வேலைகளில் அத்தனை இருந்த தடைகள் அத்தனையுமே நீங்கும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. திருமண விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு டிராபேக். புதனும் செவ்வாயும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார்கள். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஒரு காலபுருஷ தத்துவத்தினுடைய 3க்கும் 6க்கும் உண்டானவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது நல்ல செய்தி. ஆனால் காலபுருஷ தத்துவத்தினுடைய 1க்கும் 8க்கும் 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறார். அப்படிங்கும்போது தேவையற்ற சண்டை சச்சரவுகளை நாம் தவிர்க்க வேண்டிய அவசியம் உண்டு. எங்கு அப்படின்னாக்கா அலுவலகத்தில். இது ஒரு ஜென்ரல். அடுத்தது ராகு 11ல இருந்து லாபத்தை வந்து நல்லபடியாக மேலே உயர்த்த போகிறார். குரு வந்து 12ஆம் இடத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனியை வந்து நல்லபடியாக ஊக்குவித்து நிறைய விரயங்களை கட்டுப்படுத்துவார். இதுதான் வந்து பொதுவான பலன்கள். இந்த வாரம் குழந்தை பிறப்பவர்களுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தையினுடைய பிறந்த அன்றிலிருந்து 3 நாட்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் வஸ்திர தானமும், ஒரு நாள் தானிய தானமும், ஒரு நாள் வந்து எவ்வளவு உங்களால முடிகிறதோ அந்த பணம் தன தானமும் கொடுக்க வேண்டும். அது 1 ரூபாயாகவும் இருக்கலாம் அல்லது 1000 ரூபாயாகவும் இருக்கலாம். அது வந்து கொடுப்பவர்களை பொறுத்து, அவர்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. ஆனால் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆண் குழந்தையாக இருந்தால், ஏனென்றால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அங்க ஒரு இஷ்யூ இருக்கிறது. 5ஆம் இடம் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல கேத்து இருந்து இவர் நீச்ச பங்கம் ஆகிறதுனால 2க்கும் பிறகு 7க்கு உண்டானவனோட இருக்கிறதுனால அந்த குழந்தை படிப்பு விஷயத்துல வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக வரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் படித்து வெளிநாடுகளிலே வாழ்ந்து வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். அதனால நல்லதுதான். இப்ப இந்த வெளிநாடு அப்படிங்கிறது அந்த காலத்துல தான் பெரிய விஷயமாக இருந்தது. இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயமே. ஆனால் அவர்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். அது ரொம்ப மெயின். ஏனென்றால் உங்களுடைய காலபுருஷ தத்துவத்தினுடைய செவ்வாய் தன்னுடைய இடத்துல 8ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் இடங்கிறது குஹ்யம் ரகசியம் அர்த்தம். அந்த குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே வந்து கர்ம பலனுடைய அந்த தாக்கம் வந்து நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ரைட். இப்போ நம்ம தனித்தனியான பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருவனுடைய இந்த 4ஆம் இடத்தினுடைய வருகை, சுக்கிரன் வந்து நீச்சத்திலிருந்து வெளியில வந்து சூரியனுடைய நீச்சத்தையும் வந்து சரி பண்றது, உங்களுக்கு அரசாங்க நிமித்தமாக பிறகு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்கும். நோய் விலகும், ஆரோக்கியம் மேலோங்கும். ஆனால் குழந்தைகள் இடத்துல வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். நீங்கள் அதாவது வயதானவராக இருந்தால் குழந்தைகள் வந்து உங்களிடத்துல கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சுமூகமாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சமாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண்கள் வந்து கணவன் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது பயப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா அவர்களோட பேசும்போது ஆர்கியூமெண்ட் பண்ணாம என்ன கஷ்டம்னா அவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். காதல் விவகாரங்களில் இந்த வாரம் வந்து சூரியனும் பிறகு சுக்கிரனும் இருக்கிறது. சூரியனோட கேத்து வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது வேற்று மொழி பேசக்கூடிய வெளிநாட்டவர்களுடன் வந்து ஏற்படக்கூடிய காதல் வந்து கொஞ்சம் நமக்கு சங்கடங்களைத்தான் உண்டாக்கும். கஷ்டப்பட வேண்டாம், சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நட்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளும் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கிரிப்டோ கரன்சி, அப்புறம் ஸ்டாக்கிஸ்டாக இருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட், இவர்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி பண்ணினால் நல்ல லாபம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்துல 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் சிக்கல் உண்டு. ஏன் சிக்கல் உண்டு அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது நமக்கு வந்து சேராமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு தடவை நீங்க வந்து ஒரு இப்போ சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தகும். ட்ரீட்மெண்ட் அலோபதியா, ஹோமியோபதியா அல்லது வந்து அக்குபஞ்சரா, அதெல்லாம் உங்களை சார்ந்தது. ஆனால் அக்குபஞ்சர் இந்த செவ்வாயினுடைய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இதுல
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு நிமித்தமாக வெளியில போகக்கூடிய ஒரு அமைப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. இப்ப படிப்பு நிமித்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்க விடுகின்றன. பெண்கள் விஷயத்துல கணவன் கிட்ட தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டை போட்டுடக்கூடாது. அப்புறம் பெண்களுக்கு அவரவருடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா, ஒரு கன்சர்னா, ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. முதல் நாள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் செலவுகள். அதாவது திங்கள் கிழமை சந்திரன் இங்க 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். திங்கள் செவ்வாய். அப்போ சனியும் சந்திரனும் புனர்புகுவாக அமைந்திருக்கிறது 12ஆம் இடத்துலனா செலவுகளை கூட்டத்தான் செய்யும். அதுலயும் தாத்தா பாட்டி வயதானவர் வீட்டில் வயதானவர்களுக்கு உண்டான கொஞ்சம் கூட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் எல்லா வயதானவர்களுக்கும் அதே போல பிசினஸ் செய்பவர்களுக்கும் இந்த 3 நாள், அதாவது உங்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாட்கள் நல்ல அமைப்பு. சனிக்கிழமையும் கூட நான் சொல்லுவேன். அப்போ புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 4 நாட்கள்ல பிசினஸ் நிமித்தமா என்ன முடிவு மட்டும் எடுக்கலாம். வெளியூர் வெளிமாநிலங்கள் போகலாம். அதே போன்று என்ன டிராவல் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த வாரம் என்பது இழந்த சந்தோஷத்தையும் பிறகு வியாதியிலிருந்து விலகுவதுமாக இந்த வாரம் நல்ல அமைப்பாக இருக்கிறது. சொத்து விஷயத்துல லாபத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக காதல் விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம். ஒண்ணு, புதிய தொழில் தொடங்குவதற்கு தடுமாறிட்டு இருந்த நீங்கள் புதிய தொழில் தொடங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம். எல்லா விதமான டிராவல்ஸ், ஜேர்னி, அது வியாபார நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப நிமித்தமாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா வெளியூருமே உங்களுக்கு பிரயாணங்கள் சக்சஸ் ஆகும். வீட்டுல கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும். இருக்கக்கூடிய இருப்பிடத்துல கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். வியாபாரிகளுக்கு முதல் 3 நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் விட்டுட்டு புதன்ல இருந்து உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இருந்த போதிலும் திங்கள் செவ்வாயில கவர்மெண்ட்ல, அதாவது அரசாங்கத்துல, இந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லபடியாக நீங்கும். அதுல கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். சனியோட சந்திரன் இருந்தாலுமே சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு 3 புண்ணானவர், குருவனுடைய பார்வையில சனியும் சந்திரனும் வருகிறார்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கார்பரேஷன், அந்த ரோடு போடக்கூடிய கான்ட்ராக்ட் ஆகட்டும், குப்பை கான்ட்ராக்ட் ஆகட்டும், அல்லது மணல், இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஆகட்டும், அதுல நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வெரைட்டி இருக்கு இல்லையா, அத்தனையிலையுமே நல்ல லாபத்தை பார்க்க முடியும். வீடு வாங்க வேண்டும், அதில் லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குன்னாக்கா இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா கேத்து இன்னும் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனுடைய அந்த இடத்தினுடைய அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சம் மற்றும் நீச்ச பங்கம் அடைய போகிறார். கொஞ்சம் இந்த வாரத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரமும் நம்ம லேண்டை ரிஜிஸ்டர் பண்றதோ, ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்றதோ, அல்லது வண்டி வாங்குறதோ வேண்டாம். ஆஃபீஸில் நான் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். அந்த வேலைக்கு பண்ணலாம். திங்கட்கிழமையிலேருந்து அதுக்கு உங்களுக்கு நல்ல டைமே, ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு குரு 8க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அப்படிங்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. டீச்சர் ட்ரைனிங் அல்லது டீச்சர் வேலைகளுக்கு ஒரு ஆச்சாரியனாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிறகு உங்களுடைய அம்பாளுடைய வழிபாடு, நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது அம்பாளுடைய வழிபாடு. திருமண தடைகள் நீங்குவதற்காக, திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கிடும். காதல் விவகாரங்கிறதுல கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு அமைப்பு வரும். அதை நான் முதலே சொல்லிட்டேன். சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் திகட்டல் இருக்கும். இருந்தாலும் சகோதர உறவு உங்களுக்கு மேன்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிரச்சனைகள் அது உதவியாக அவர்கள் மாறுவதற்குண்டானது. வியாபார ரீதியாக அனைத்து முடிவுகளையும் நம்ம திங்கட்கிழமையிலிருந்து தாராளமாக எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அல்லது நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படிங்கும்போது புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாட்கள்ல தாராளமாக பண்ணலாம். வேலை தேடுபவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்து வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்காது. அதனால இந்த வாரம் புதிய வாய்ப்புகளுடன் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல செய்திகளுடன் காத்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், வருமானம் கூட ஆரம்பிக்கக்கூடிய வாரம்.
பிறகு படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாரம். ஜாப் கிடைக்கக்கூடிய வாரம். ஜாப் போனாலுமே வந்து நமக்கு இன்னொரு இடத்துல ஜாப் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி, குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி, சகோதர உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி, பிறகு தாத்தா பாட்டிகளுக்கு உடல் ஆரோக்கியம் பெற்று சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான தடைகள் எல்லாம் நீங்க போகின்றன. இந்த வாரம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பாசிட்டிவான வாரம். ஒரே ஒரு விஷயம், கோபப்படக்கூடாது. அது மட்டும்தான் வந்து ஒரே ஒரு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். நம்ம கோபப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல செவ்வாயோட உட்கார்ந்துருக்கிறார். நம்ம கோபப்பட்டோம்னாக்கா, ஏன்னா 6க்கு உண்டானவன், கோபப்பட்டா நம்ம தான் லாபத்தை இழந்து விடுவோம். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இளைய சகோதரர்கிட்டயோ சகோதரன்கிட்டயோ கொஞ்சம் அதிகமான டாமினேட் பண்ணாம இருந்தாலே போறோம். குழந்தைகள் விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கல்வி சாலைகளில் இருந்த உங்களுடைய படிப்பு நிமித்தமான விஷயங்கள்ல வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் நல்லபடியாவே சரியா போயிடும். வேலை இல்லை, எனக்கு வந்து நான் வெட்டியா தெரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அந்த கில்ட் எல்லாம் போய் நல்லபடியா ஒரு சேலஞ்சா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஐடியில் இருப்பவர்களுக்கு, பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு சறுக்கு, அதாவது இறங்கு பாதையில இருந்த நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏறு பாதையானது நல்லபடியா அமையும். தாத்தா பாட்டியினுடைய அன்பு கிடைக்கும். அதே போல மெட்டர்னல் சைடு, அம்மா சைடு இருக்கக்கூடிய உறவுகள்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு. கல்வி நிமித்தமாகவோ அல்லது வந்து வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் நடக்கும். ஒரு வீடோ அல்லது தனக்குன்னு ஒரு இடமோ ஏற்படுத்துவதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ்மேன்ல வந்து முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் இருந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சி, ப்ராப்பர்ட்டி டீலிங் ஆகட்டும், பிசினஸ் லேண்டை வந்து டீல் பண்றதாகட்டும், எல்லாமே நல்லபடியான ஒரு அமைப்பு தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கட்டாட்சமான, லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம் அப்படின்னாக்கா மிகையில்லை. ஃபைனான்ஸ் பண்ணுபவர்களுக்கு இந்த வாரத்துல இருந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைகின்றன. வண்டி வாகனங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட சூரியன் சேருகிறார். சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 3க்கு உண்டானவன். அதே போன்று அந்த சூரியன் வந்து சுவாத்தியில ராகுல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது 2 வீலர் ஓட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓட்டணும். நம்ம பைரவரை வந்து வழிபடணும். 10ஆம் இடத்தினுடைய சனி வந்து குரு பார்க்க இருக்கிறார். பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு பிசினஸ்ல அது எதிர்பாராத ஒரு ஒரு வளர்ச்சியை, அசுர வளர்ச்சியை கண்டிப்பாக உண்டாக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த கடக ராசிக்காரர்களுக்கு வந்து வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நிறைய பாதிச்சது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடும். குழந்தைகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் குறைஞ்சிடும். பிறகு காதல்களில் இருந்த பிரச்சனையும் குறைஞ்சிடும். லேண்டு லிட்டிகேஷன்ஸ் அல்லது வந்து எதிரிகள் லேண்டு சம்பந்தமா, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இருந்ததெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவுகளில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கண்டதை சாப்பிட்டுருவோம். காலம் தாழ்ந்த உணவை சாப்பிட்றது, இல்லைன்னா அந்த பழைய இந்த கேனடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தின்னல அடைச்சி வச்சிருந்தது, அப்புறம் அந்த முறுக்கு நொறுக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்றது. அதனால கொஞ்சம் வயிறு ட்ரபிளாகவே இருக்கும். கொஞ்சம் இந்த பிபி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கொலஸ்ட்ராலுக்கு உண்டான விஷயத்தை நம்ம குறைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் வாய்க்கட்டு நமக்கு தேவை. அதே போல ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக் இவர்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். கொஞ்சம் லோவா போயிடும். அதாவது தங்கம் இந்த மாதிரி டீல் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த தங்கத்தினுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. உச்சமாக இருந்தாலுமே ராகுனுடைய காரணத்தினால பயம் இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. பல விதத்தில் நன்மை இருக்கு. உங்களுக்கு சொத்துக்கள்லாம் தாராளமா டீல் பண்ணலாமே. கேஸ் கோர்ட் எல்லாமே வந்து ஜெயிச்சு வந்துடும். ஹெல்த்ல வந்து நம்ம வாயில தான் இருக்கு இந்த வாரம் ஹெல்த். அதை மட்டும் பார்த்தோம்னா சந்தோஷமான வாரம். கொஞ்சம் டிக்னிட்டி, கௌரவத்தை வந்து கூட்டக்கூடிய ஒரு வாரம்னு சொன்னா மிகையில்லை. நீங்கள் வழிபட வேண்டியது மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு அல்லது யோக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு. முக்கியமாக திருமண ஏற்பாடுகள் உடனே நடக்கிறது. குழந்தை வரம், நல்ல குழந்தை வரமானது உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து குருவனுடைய இந்த 12ஆம் இடத்து வருகை அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடத்தை சரி பண்ணிடுது. தேவையற்ற பயம் நீங்கும். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கும். காதல்ல இருந்த விவகாரங்கள் நீங்கும். குழந்தை வரமானது கிடைக்கும். வெளியூர் வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்தவர்களுக்கு ஒர்க்கெல்லாம் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது.
ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகிடும். பிஸ்னஸ் மேனுக்கு இருந்த பயம் வந்து நீங்கி உங்களுக்கு தேவையான ஃபண்ட் ரைஸ் ஆகும். வேலை கிடைக்கல எனக்கு அப்படிங்கிறவர்களுக்கு இருந்த அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு ஒர்க் பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுடைய சீட்டில் உட்கார்ந்தா கொஞ்சம் டென்ஷனாக ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ராகுன்னாக்கா நீங்கள் ஒரு இடத்துல உட்காராமல் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரணும். அந்த நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறது உங்களுடைய வீட்டிலேருந்து டிசிஷன் எடுக்கலாம். அங்கே போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து தான் டிசிஷன் எடுக்கணும்னு இல்லை. வீட்டிலேருந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு வாரம் ஃபுல்லும் நம்ம எடுக்க முடியாது. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் செவ்வாய் இந்த 3 நாட்களை நம்ம வந்து நம்முடைய இடத்துல உட்கார்ந்து பண்ணுறதை நம்ம கொஞ்சம் முன்னாடி பின்னாடி, அதாவது டிசிஷன் எடுக்கும்போது மட்டும் நம்ம அந்த 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 சேர்ல இருந்து எடுத்துடும். என்னுடைய அலுவலகத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி பண்ணலாம். சில பேர்லாம் கார்லேயே டெசிஷன் எடுத்துருவா. காரில் டெசிஷன் எடுக்கிறதும் நல்லது இந்த வாரம். இதெல்லாம் ஃபன்னியாக இருக்கிறதே அப்படின்னு கூட தோணும். ஆனால் இதிலெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். அதே போல் உங்களுடைய அப்பா மூலியமாவோ அல்லது தாத்தா பாட்டியினுடைய பூர்வார்ஜித்தமான சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் 6க்கு உண்டானவன் வந்து குரு பார்வையில் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீரென்று ஒரு வரம் போன்று உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு சேரும். அது வந்து ஒரு புகழாக இருக்கலாம், அல்லது வீட்டில் சொத்தாக இருக்கலாம், அல்லது நட்பாக இருக்கலாம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு இருந்த குழப்பங்கள்ல நீங்க தெளிவு வரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்ன வகையில் கணபதியினுடைய உபாசனையும் பைரவருடைய உபாசனையும் சேர்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய கனவுகள் இந்த வாரத்திலிருந்து நனவாக தொடங்கும். கொஞ்சம் வந்து ராகுனுடைய அமைப்பினால 2 வீலர் ஓட்டும் போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இரவுகள் தங்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம், அதாவது ஒரு ஹோட்டலில் தங்கினா பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து நான் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறாங்க, அதாவது வெளியில எங்கேயாவது தங்கினோம், அல்லது ஒரு ரிசார்ட்டுக்கு போறோம் அப்படின்னாக்கா அங்க பூச்சி புழு இதெல்லாம் இல்லாம, அதாவது சொல்றது ஓவரா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு இன்செக்ட்ஸு, இந்த ரெப்டைல்ஸ், அதாவது ஊர்வனை, அப்புறம் வந்து இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூச்சிகளுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால அதை மட்டும், அது அப்படி சொல்லும்போது என்ன, புதருக்குள்ளெல்லாம் பக்கத்தில் நான் தோட்டத்தில் போய் உட்காரனேன்னு புதரில் போய் உட்காந்துக்க கூடாது, மரத்துக்கு கீழே உட்காரன்னு சொல்லி கீழே ஒன்றும் பார்க்காம போய் உட்காந்துடக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குறைகள் நீங்கும். படிப்பில் வந்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்திலேருந்தே ஒரு தெளிவு, அதாவது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை இதெல்லாமே வந்துடும். கொஞ்சம் ஈகோவா, கொஞ்சம் நாம் உயர்த்தி கொள்வோம், அதாவது கொஞ்சம் ஈகோஸ்டிக்காக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா சூரியன் வந்து 3ஆம் இடத்துல வலிமை பெறுகிறார், பாப்ப கிரகம். ஆனால் நீச்ச பங்கம் பெறுகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம பேசுறது கொஞ்சம் அரகண்டா மாறக்கூடிய வாய்ப்புகள், அதனால பார்த்துக்கிடணும். ஜாப் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஜாப் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலாம். பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து அன்னை காளியை கும்பிடணும். கும்பிட்டா உங்களுக்கு வந்து இருந்த எதிரிகள், இருந்த எல்லா ப்ரெஷரும் அப்படியே, அதாவது பனி போல மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, எனக்கு ப்ராஜெக்டே கிடைக்கலங்கிறவர்களுக்கும் ப்ராஜெக்ட் கிடைக்கும். இந்த வாரம் அப்படிங்கிறது நல்ல மாற்றத்திற்கான, அதாவது வந்து ஒரு பக்கம் திருப்புற மாதிரி ஒரு நல்ல திருப்பமாகிய மாற்றத்துடன் கூடிய வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து காதல் விவகாரங்கள்ல வந்து கொஞ்சம் வெற்றி கொடுத்தாலும், குழந்தைகள் விஷயத்துல ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஈவன் வந்து குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நல்ல வாரம். சிம்ம ராசியில் மகா நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமானது 2, 3ஆக வருது. மகா நட்சத்திரம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வயதானவர்களோட உங்க வீட்டில் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வ பால்குனி நட்சத்திரம், அதாவது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியிலிருந்து திங்கட்கிழமை வந்து மதிய வரைக்கும் இருக்கிறது பூர நட்சத்திரம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, காதல் விவகாரங்கள் முக்கியமாக முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. பிறகு 2 வீலர் ஓட்டுற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பிறகு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை வந்து சாயங்காலம் இருக்கிறது. உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து பெருசா நம்ம வந்து மாற்றங்கள் இல்லை. இருந்தாலும் மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போகணும். அங்க போய் நம்ம தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு கான்ட்ராக்டும் எடுக்கிறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, பெண்களோட என்ன பிரச்சனை,
அது அம்மாவாகவோ சகோதரியாகவோ அல்லது அலுவலகத்தில் பாஸ் ஆகவோ அல்லது உங்களுடைய ஜூனியர் ஆகவோ அல்லது உங்களுடைய சகமாக ஒர்க் பண்ண கொடுக்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாயி அதை சனி பார்த்துட்டு இருந்தார் இல்லை உங்களுடைய ராசியில், அது எல்லாமே குறைஞ்சிரும். பிறகு 2ஆம் இடத்துல சூரியன் வந்து நல்ல ஸ்ட்ராங், 12ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பழைய நட்புகளும் அல்லது பழைய விஷயங்கள் பண்ணியதனுடைய ஒரு பிரயோஜனம் நல்ல ஒரு வரவாக, அது ஒரு உறவுகளினுடைய வரவு அல்லது வந்து பண வரவாகவே பல பேருக்கு வரக்கூடிய சான்சஸ் உண்டு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல செவ்வாயோட உட்கார்ந்து இருக்கிறார். செவ்வாய் 8க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது திடீரென்று ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து சைட்ல ஒரு செகண்ட் ஒரு இது வேணும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்றதுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். மீடியாவில் வந்து இருப்பவர்களுக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய காலை ஊன்றுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. மீடியான்னு சொன்னாலே யூடியூப் ஆகட்டும், சின்ன திரையாகட்டும், பெரிய திரையாகட்டும், எல்லாத்தையும் சேர்த்து தான். படைப்பாளிகளுக்கு கதாசிரியர் அல்லது கவிதை எழுதுபவர், சிறுகதை எழுதுபவர், பிறகு எழுத்தாளர்கள், எந்த எழுத்தாளர்கள், இந்த கோடிங் பண்றா இல்லையா கம்ப்யூட்டர்ல, ஆளுக்கு லிங்குவிஸ்ட், பல லாங்குவேஜ் பண்ணுவோம், எல்லாருக்கும் வந்து இந்த வாரம் வரப்பிரசாதமான வாரம். முக்கியமாக இந்த இருக்கா இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த கம்பெனிஸ் அப்படிங்கிறத, இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு கிரிப் கிடைச்சிடும். ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு பர்மனண்ட்டாக மாறக்கூடிய அல்லது அதில் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஹெச்ஆர் மக்களுக்கு ஹெச்ஆருக்கு வந்து ஒரு கிரிப் கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தது, டீம் லீடராக இருந்தோம் ஆனால் நமக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தலைவர்களாக இருந்தோம் அப்பயும் பயமாக இருந்தது, இதெல்லாம் விலகும் இந்த வாரம். ராகு வந்து முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ராகுவும் சந்திரன் இருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் மனசு கலக்கத்தோட ஏதாவது, அதாவது பேய் பயம், நோய் பயம், பிறகு எதிரி பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல பேய்ங்கிறது ஒண்ணு கிடையாது. பேய்ங்கிறது வந்து அதனுடைய கான்செப்டே வேற, அதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. நோய் பயம், எதிரி பயம், கடன் பயம், தாம் மேலேயே பயம், கௌரவம் படுமோ அப்படிங்கிற பயம், நான் அதை வில்லங்கமா பண்ணிடுமோ அப்படி எல்லா பயமும் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. திருமண உறவுகளில் வந்து நீங்க புதிதாக திருமணம் ஏற்பாடுகள் வந்து திடீரென்று நடந்து நல்ல திருமண ஏற்பாடுகள் உண்டு. குழந்தை வரம், நல்ல குழந்தை வரம் இருக்கிறது. அதனால குழந்தைக்கு முயற்சி பண்ணுபவர்கள் இந்த வாரத்துல திங்கட்கிழமையை விட்டுட்டு மற்ற நாட்களில் அவர்கள் தெய்வத்தினுடைய சங்கல்பத்தின் பெயரில் they can proceed. கன்னிராசி அன்பர்கள், அதுல வந்து கன்னிராசியில வந்து ஆடிட்டர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுபவர்கள், கவர்மெண்ட்ல ஹையர் எண்டில் இருப்பவர்கள், காவல்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதம். இருந்த பிரச்சனைகள் நீங்குகிறது. அதுதான் இந்த வாரத்தினுடைய மெயின் பலன். பைரவர், கால பைரவரையும், அதாவது வந்து கமலாத்மிகா என்கின்ற தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி, அது தாந்திரிக லக்ஷ்மின்னு சொல்லுவோம். அது ஓம் கமலாத்மிகாயே நமஹன்னே சொல்லிடலாம். அந்த மந்திரத்தை சொல்றதன் மூலமாகவும், அல்லது பகலாமுகியினுடைய அமைப்பு, பகலாமுகியை நீங்க வழிபட்டோம்னா, ஏன்னா சனி வந்து உங்களுடைய ராசி பார்க்கிறாருப்போ, அந்த சனியை குரு பார்க்கிறாருங்கும் போது பிசினஸ் ரீதியாக உங்களுக்கு ஒரு கிரிப். ஆமாம், சிறு தொழிலாக ஆரம்பிச்சா அது பெரிய தொழிலதிபராக வரக்கூடிய ஒரு சான்சஸ் இந்த வாரத்தை வந்து விட்டுவிட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய குறைந்தாலுமே சனி 7ஆம் இடத்துல இருக்கு. நம்ம வந்து பழையதை வந்து கிண்டாம இருந்தாலே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் டிராவலில் சாப்பாடுங்கிறது கலர்ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு சொல்லி ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. பிறகு வந்து யூரினேஷன் ட்ராக் அப்படின்னா சிறுநீர் பாதைகளில் சில பேருக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். இருந்தாலும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரோக்கியமே. சகோதர உறவுக்குள்ள சண்டைகள் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். வேலை கிடைக்க வேண்டுமா, வேலையில் ஏதாவது பிரச்சனை, பகலாமுகி. ஓம் ஹிள்ரீம் பகலானனே நமஹ. ஓம் ஹிள்ரீம் பகலானனே நமஹ. அது வந்து ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம். உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கும். கன்னிராசி அன்பர்களாய் உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராஷ்டம். 4ஆம் தேதி காலையில உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? கணவன் மனைவி வாக்குவாதம் வேண்டாம். 2 வீலர் வந்து தலைத்தறிக்க ஓட்ட வேண்டாம். ரொம்ப லாங் ரைடுனாக்க நம்ம அந்த ஒரு கார்ல போறது பெஸ்ட். கார் டிரைவிங் கூட அடுத்தவர்கள்கிட்ட கொடுக்கறது நல்லது. அஸ்த நட்சத்திரம் வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் 4ஆம் தேதி மதியத்திலிருந்து 5ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. என்ன விஷயத்துல அப்படின்னாக்கா,
பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தில், மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய விஷயத்தில் எந்த முடிவும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இதுதான் மெயின். இன்னொன்று, ஆல்கஹால் கூடவே கூடாது உங்களுக்கு இந்த 2 நாட்கள். நான்வெஜ் நோ. ஏன்னா ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா ஹஸ்த நட்சத்திரம் வந்து இங்க 11ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம். அவர் இந்த வாரம் வந்து ராகுவுடனும் சனியுடனும் பிறகு 8ஆம் இடத்துக்கு தான் போகிறார். பௌர்ணமிக்கெல்லாம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படிங்கும்போது அந்த 5ஆம் தேதி பௌர்ணமி இல்லையா, அதனால அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிறகு சித்ரா நட்சத்திரத்துக்கு 5ஆம் தேதியினுடைய இரவுன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி இரவு. சித்ரா நட்சத்திரக்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சகோதர உறவுகளோட அன்பா இருக்கும், அவ்வளவுதான். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு 3 பிரச்சனைகள் விளையிடும். என்ன பிரச்சனைகள்? வேலையின்மை அப்படிங்கிறது, ப்ராஜெக்ட் இல்லை, வேலை இல்லை, நான் வெட்டியா இருக்கேன், இதெல்லாம் வந்து விளையிடும். பிறகு அரசாங்கத்துல வந்து தலைக்கு மேல அப்படியே பிடுங்கிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும். எப்படி தீருதுன்னே தெரியாம அது பாட்டுக்கும் குறைஞ்சிடும். 2. 3வது, எனக்கு இந்த இடமே பிடிக்கல, தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன மாத்திட்டாங்க, எனக்கு வந்து நல்ல இடத்துக்கு, எனக்கு பழக்கமான இடத்துக்கு போகணும்னாக்கா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இது 3 பலனும் கண்டிப்பாக இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும் இந்த வாரம். அது வந்து தவிர்க்க முடியாது. குழந்தைகளோட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். குழந்தைகளுடைய படிப்பு நிமித்தமாக நீங்க வந்து ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னா, கால பைரவரையும் அம்பாள் லலிதாம்பிகையும் வணங்கி நீங்கள் எடுக்க வேண்டும். அரசியல் இருப்பவர்களுக்கு இது வந்து அற்புதமான ஒரு வாரம். 8க்குண்டான வந்து உங்களுடைய லக்னத்தில் ஏறி இருக்கிறார். ஆனால் ஆரோக்கியத்துக்கும் வேட்டு வைப்பார், கொஞ்சம் பார்த்துக்கணும். குருவனுடைய பார்வை வந்து சனியின் மீது இருக்கிறதுனால கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு எதிரிகளும் வந்து கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கிவிடும். சொத்துக்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். பிசினஸ் மேனுக்கு வந்து நீங்க டைரக்டா மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுடைய சார்பாக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மீட்டிங் பண்ணலாம். நம்ம கான்ட்ராக்ட் பேசலாம் அப்படின்னாக்கா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களையும் மட்டும் புதன், வியாழன், வெள்ளியில தாராளமாக பண்ணலாம். காதல் வந்து ப்ரப்போசல் இந்த வாரம் வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு PhD எல்லாம் வந்து இந்த வாரம் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே பண்ண நேர்ந்தாலும் அன்னை காளியினுடைய அல்லது லலிதாம்பிகையினுடைய அனுகிரகத்துடன் பண்ணலாம். சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இந்த சொத்துக்கள்னாக்க நான் எதை மீன் பண்றேன்னா பெரிய பெரிய அசட்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் வண்டி வாகனங்கள், அது வந்து தாராளமாக இந்த வாரம் பண்ண முடியும். பௌர்ணமி அன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏனென்றால் அன்றைக்கு உங்களுக்கு கஜகேசரி யோகம் வருகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது 6ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, துலா ராசியில சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக வருகிறது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முக்கியமாக 2 வீலர் ஓட்டக்கூடாது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறகு சும்மா இருக்கும்போதே ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டுலாம் இருக்கும். அந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் பண்ணாமல் இருக்கணும். வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா சாகசம் பண்ணுற பேர் வழியில் ஏதாவது பண்ணாமல் இருக்கணும். இதுதான் மெயினாக நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால குழந்தைகள் விஷயத்தில் எதுவும் பெருசாக நம்ம பண்ணிக்க வேண்டாம். அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது. அன்னைக்கு பிஸ்னஸ் விஷயத்துலையும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போகிற அன்னைக்கு போகாமல் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது, கொஞ்சம் முடிவு எடுக்க முடியாது அன்னைக்கு. அதுதான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். விசாக நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம். மருந்து சாப்பிட்றது, புதிதாக வைத்தியம் ஆரம்பிக்கிறது, அல்லது புதிதாக நான் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறேன், இதெல்லாம் புதுசாக எதுவும் பெருசாக பண்ணாமல் இருந்தாலே போதும். பிறகு சொல்வன்மை மிக்கவர்களாக 12க்கு உண்டான புதன் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல ஒரு நல்லதும் இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் டிராபேக்கும் இருக்கு. அதான் 12க்கு உண்டானவன் 2 இல்லை, 8க்கு உண்டானவன் லக்னத்துல. அதனால நீங்க ஏதாவது கௌரவம்னு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவாயிடும். அதனால செலவுகள் வந்து மட்டுப்பட்டாலுமே தேவையில்லாத இடத்துல வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையா, பேச்சுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய, லாபங்கள் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 8க்கு உண்டானவன் வந்து உங்களுடைய லக்னத்தில் ஏறி இருக்கிறார். அதே மாதிரி பிரச்சனைகளும் கதவு தட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய லக்னாதிபதி 6க்கு உண்டானவனே. அப்போ 6க்கு உண்டானவன் 8க்கு உண்டானவன் 2 பேரும் தலையில வந்து உட்கார்ந்தா
வாய்ப்புகளும் வரும், பிரச்சனைகளும் வரும், ஆரோக்கியமும் கூடும், நோயும் கூடும். என்ன சுவாமிஜி குழப்புகிறேள் அப்படின்னாக்கா, 6ஆம் இடத்தினுடைய பலன் என்ன? நல்ல பலன்களாகத்தான் உங்களுக்கு வரும். வியாதிகள் வந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. வியாதிகள் அறியப்பட்டு அடையப்படும். அதே போன்று எதிரிகள் உணரப்பட்டு ஒழிக்கப்படுவார். பிறகு வாய்ப்புகள் பயன்படுத்தப்படும். அதனால நன்மைதான் இந்த வாரம் நடக்கப் போகிறது. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய 6க்கும் 8க்கும் உண்டானவன் இருக்கும்போது வாய்ப்புகளை பயன்படுத்த தவற வேண்டாம். 12ஆம் இடத்துல 12க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது ஏற்றங்கள், அதாவது ஒர்க்ல ஏற்றங்கள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் வரும், கொஞ்சம் நம்ம வெளியில கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனா 2-3 விஷயங்கள் பண்ணக்கூடாது. முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னாக்கா, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நோ, இந்த வாரம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் சூரியன் சுவாத்தியில, அப்புறம் சுக்கிரன் சித்ராவிலேயே 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால வண்டி வாங்குவதும் சரி, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும் சரி, அல்லது நான் ஒரு அட்வான்ஸ் போடுறேன், ஒரு டோக்கன் போடுறேன் அப்படிங்கிறதுலாம் ப்ராப்பர்ட்டி விஷயத்திலும் சரி பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனால் வெளியூர் பிரயாணங்கள் ஜம்முன்னு இருக்கும். கான்ஃபிடென்ட்டா இருப்போம். நம்மளுடைய மீட்டிங்லாம் நம்மளே தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். காதல் விவகாரங்கள் இருந்த தொய்வுகள்லாம் நீங்க நல்லபடியான ஒரு அமைப்பு வந்துடும். குழந்தைகள் வரம் உண்டு. திருமண உறவுகள் திடீரென்று ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, நல்லபடியான ஒரு திருமண அமைப்புகள் உண்டு. தாத்தா பாட்டி விஷயத்துல சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவி விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சகோதர உறவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதரனுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. வேலை தாராளமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்ளலாம். என்ன சுவாமிஜி அப்படின்னா, அதுதான் குருவனுடைய அமைப்பு. குரு செவ்வாயை பார்க்கிறார். அதுல 8க்கு உண்டானவனை பார்த்தாலும் குரு நல்லவர். ஆக்சுவலி உங்களுடைய ஜாதகத்தின் பொறுத்த வரைக்கும் 2க்கும் 5க்கு உண்டான நல்லவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால வாய்ப்புகளுடன், அதாவது எல்லாமே மிக்சரா இருக்கும். அதாவது அறுசுவை மாதிரி இந்த வாரம் இருக்கும். இருந்தாலும் அன்னை கருமாரி மாரியம்மன் தான் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஒரு பலம். அதனால பிரச்சனைகள் நீக்கி புதிதாக உங்களை நீங்களே பார்க்கக்கூடிய ஒரு வாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே உங்களுடைய சேலஞ்ச் எல்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு உத்வேகத்தோட டீல் பண்ணுவேன்னு அர்த்தம். அதனால வரவு இருக்கு, பணவரவு இருக்கு. இதுல ஃபைனான்ஸ் பண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி தான் பண்ணணும். கோர்ட்டு கேஸு, லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் இருந்தால் இந்த வாரம் பெருமுயற்சி எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் செட்டில் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால் நோ ப்ராப்ளம். ஆனால் அசட்ஸ் வாங்குறதோ விற்கிறதோ இந்த வாரம் வேண்டாம். அது மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. படிப்பில் கொஞ்சம் டீவியேஷன் இருக்கத்தான் செய்கிறது. அதுவும் கூட யூஜி பிஜி இந்த 2 பேருக்குமே டீவியேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அதுக்கு தான் அன்னை கருமாரியை சொன்னேன். மாரியம்மனுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. புதனும் செவ்வாயும் சேர்ந்து அது ராகு பார்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மாரியம்மன் தான் கட்டுப்படுத்த முடியும். தூக்கமானது கொஞ்சம் குறையும். தூங்காமல் இருக்கக்கூடாது. ஏதாவது போட்டு மனசுல உழப்பிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்துடும், அல்லது நாம் எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்டுக்காக தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்ம ஏற்படுத்திக்காம நம்மளை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகிடும், பார்த்துக்கணும். ஆரோக்கிய விஷயத்துல இருக்கக்கூடிய வியாதிகள் அறியப்பட்டு கண்டிப்பாக களையப்படும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரத்துல இருந்து சனி நல்லவராயிட்டார். அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிடுது. சனி சுக்கிரனை பார்த்துட்டு இருந்த நிலைமை மாறி சுக்கிரன் இப்போ உங்களுக்கு, அதாவது 6க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அதாவது ஆரோக்கியத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். பிறகு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம், அதாவது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிறகு அமைதியான ஆன்மீக ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லபடியாக உண்டு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ முயற்சிக்கு நல்ல ஒரு வீரியமான வெற்றியை கொடுப்பார். ஒரு டிராபேக் இருக்கிறது. படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கிளிஷ்டமான ஒரு அமைப்பு இருக்கிறது. படிப்பு விஷயத்துல எதுலையாவது ஒண்ணுல நம்ம மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா படிக்கணும். அப்புறம் உபகரணங்கள்ல ஜாக்கிரதையா வச்சுக்கணும். உபகரணங்கள்ல என்ன? நம்முடைய மொபைல், வாலெட்டு, பிறகு பென், இந்த மாதிரியான விஷயங்கள். மெயினா மொபைல் தான் எலக்ட்ரானிக்லயே அது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். காதல் விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அரசாங்கத்தினுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அப்பாவுக்கு ஆரோக்கியம் நல்ல மேம்படும். அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொய்வு ஞாயிறு திங்கள் புதன்ல இருக்கும்.
வியாழக்கிழமையிலிருந்து அவங்க சரியாயிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். பிறகு திருமண ஏற்பாடுகள் வந்து டக்குன்னு பெண் குழந்தைகளுக்கு நடந்தேறும். ரொம்ப நாள் திருமணம் பண்ணாம இருந்தவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். 2வது திருமணம் வந்து காதல் திருமணமாக பல பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 50 வயதானாலும் கூட திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பிறகு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அனைத்து பகைகளும் நீங்கும் அப்படின்னு கடந்த வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பகை நீங்கி நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற்று பிறகு வரவுகளையும் பெற்று 6க்குண்டானவன் 6லேருந்து 6 அப்படிங்கும்போது உங்களுக்கு அது லாபஸ்தானமாக இருக்கிறது. அதனால எதிர்பாராத விதமாக நல்ல பண வரவுக்குண்டான யோகமும் பிறகு திருமண அமைப்பும் குழந்தையினுடைய பெண் குழந்தை யோகமும் லக்ஷ்மி கட்டாட்சமும் கொண்ட வாரம் இந்த வாரம். தனுராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர். ரொம்ப நல்ல ஒரு சனியினுடைய அமைப்பு. ஏன்னா சனியை லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். 9ஆம் இடத்துல கேத்துனாக்க யோக நரசிம்மர் மெடிடேஷன் பண்ணக்கூடிய யோக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து வரங்களையும் கொடுக்கும். ஆக்டிவா இருப்பீங்க. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரத்துல இருந்து நல்லாவே கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு 10ஆம் இடத்துல 10க்குண்டானவன் வர அங்க 8க்குண்டானவன் வந்து நீச்ச பங்கம் அடைகிறார். அப்படிங்கும்போது அப்படியே கழுத்தை நெரிக்கக்கூடிய கஷ்டம், பண கஷ்டம், அதுல இருந்து விடுபட்டுரும். நல்ல காலம் இந்த வாரம் வந்து யாருக்கு ஒரு நல்ல செய்தியோ இல்லையோ மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை, சகோதர உறவு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுடைய அந்த சப்போர்ட் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு, நம்மளையே திருத்திக்கிட்டு ஒரு பாசிட்டிவான சேனல்ல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருந்த தலைமையில இருந்த பாரம் வந்து அப்படியே பனி மாறி கரைஞ்சி போயிடும். பிசினஸ் மேனுக்கு வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து தொழிலையே விட்டுடுவோமோ அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கால் உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சிரவண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா சிவன் கோயிலுக்கு போயிடுங்க பௌர்ணமி அன்னைக்கு. ஆமா, பௌர்ணமி அன்னைக்கு போய் காலையில அபிஷேகத்தை பார்த்துட்டு போங்க, அல்லது சாயங்காலம் போயிட்டு அபிஷேகத்தை இருந்து பார்த்துட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் நீங்கும். சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா மேன்மையும் கொடுக்கும். திருமண விஷயத்துல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் அதுவும் நல்லபடியா தீர்ந்து நல்ல ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும். குழந்தை வரம் கிடைக்கும். பிறகு 2ஆம் திருமணமானதும் நல்லபடியாக ஏற்பாடுகள் நடக்கும். தொழிலதிபர் ஆகக்கூடிய யோகமா இருக்கு. சின்ன பிசினஸ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்ல ஒரு இது அமைப்பாகும். கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் வந்து பேசுறத குறைத்துட்டாலே போதும். ஜென்ரலாகவே மகர ராசி என்பவர்கள் பேச்சை குறைச்சிடுங்க, மெசேஜ் பண்ண ஆரம்பிங்க, ரிலாக்ஸ்டாக உங்களை தனிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல வந்து உங்களுக்கு பைரவருடைய உபாசனையும் சரி, அதே போல சூரியனுடைய உபாசனை உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். இந்த வாரம் நீங்க சூரியனுடைய உபாசனை பண்ணணும். அது உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி நாராயணராக பண்ணுங்க. எல்லா விதத்திலையும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமே. மகர ராசி அன்பர்களுக்கு இருந்த ஒரு குறை என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல பெரிய குறை இருந்தது, வயிற்றுல இருந்த பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாமே இப்போ நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல சுப்பீரியரா வந்து நீங்க போய் டாமினேட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாருமே உங்களுக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுல என்ன வேற என்ன டிராபேக், ராகு இருக்கிறனால நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அதுதான் டிராபேக். ஆனால் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பெருசா எதுவும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஃபைனான்ஸ் நடத்துபவர்களுக்கும் சரி, அதர் பிசினஸ் மேனுக்கு, ட்ரேடருக்கு, யாரு ட்ரேடிங் பண்றாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இந்த வாரம் நல்லா பண்ணலாம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் ஃபினான்சியல் கிரைசிஸ் குறைஞ்சிடும், குழப்பங்கள் குறைஞ்சிடும். தனிமையாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், அதெல்லாம் இப்போ நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கெல்லாம் காதல் மலரக்கூடிய அமைப்பு. பிசினஸ்ல அல்லாடிட்டு இருந்தப்போ ஒரு தூண் மாதிரி அது இந்த கொடி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த கொடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த வெத்தலை கொடி மாதிரி இருக்கக்கூடிய கொடிகள் வந்து அதாவது ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கிரிப் கிடைச்சிடும். தொழிலில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், கரியர்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். இந்த வாரம் வந்து இந்த வேலைக்கு போகின்றவர்களுக்கு வரப்பிரசாதம், இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்க
பிசினஸ் மேனுக்கும் நான் வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க முடிவெடுக்க முடியாம தடுமாறிட்டே இருந்த நீங்கள், ஏன்னா சப்போர்ட்டே இல்லையா, இந்த வாரமானது உங்களுக்கு நல்ல சப்போர்ட், ஒரு துணையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். அதே போல வாழ்க்கை துணையையும் கொடுக்கக்கூடிய வாரம்னு சொல்லிடலாம். அதுல கொஞ்சம் இடக்கு இருக்கு. வேறு மதம் அல்லது வேறு வெளிநாட்டவர் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதுல பிரச்சனைகள் வந்து பிறகு நீங்கும். ஆரோக்கிய விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்கக்கூடியது. கடன் கிடைக்கும், கடன் வாங்கவும் முடியும். வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அந்த கேது வந்து சுக்கிரனோட இருந்து, சுக்கிரன் வந்து தன்னுடைய இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் இது. ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் 9ஆம் இடத்துல, 7க்கு உண்டானவன் சூரியன் 9ஆம் இடத்துல, அதே போல 4க்கு உண்டானவன் 9க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அசெட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சகோதர உறவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அம்மாவனுடைய ஆரோக்கியம் வந்து முதல் 3 நாட்களுக்கு கொஞ்சம் இதா இருந்து சரியா போயிடும். அப்பாவனுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது. உங்களுடைய ஆரோக்கியமே நல்லா மேம்பட போகிறது. இந்த வாரம் வந்து குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு. ஆனா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப மெச்சோர்டா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம பேசினோம்னாக்க கோட்டை விட்டுருவோம். சனி வந்து இப்போ குருவனுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும்போது இருந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாம் கிரைசிஸ் எல்லாம் போயிடும். புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போகணும்னாக்கா திஸ் இஸ் வாட் இஸ் த பெஸ்ட் டைம். வேலைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா, ஐயோ நம்ம வந்து ட்ரம்ப் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, ஒருத்தருடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நடக்கும். உலகமே வந்து என்னது கொரோனாவில் பாதிச்சப்ப அந்த ஆன்லைன்ல வந்து ஓடிடி எல்லாம் அவங்கெல்லாம் நல்ல பணம் பார்த்த மாதிரி தான். ஓடிடி அந்த மாதிரி அந்த டாக்டர்ஸ் ஆனால் ட்ரெமெண்டஸ் சர்வீஸ் அது. நான் வந்து என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் 24 hours ஒர்க் பண்ணினான். அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு சல்யூட் தெம். சரி, கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து உக்கிரமான தெய்வம் பிரத்திங்கரா அல்லது வாராகி. இந்த 2 பேரை பிடிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அசுர வளர்ச்சி கிடைக்கணும்னா அவ 2 பேர் தான், வாராகி அல்லது பிரத்திங்கரா. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்தவர்கள் இந்த வாரம் வந்து துரோகம், ஏமாற்றம், பிறகு வந்து லாஸ், நஷ்டம், இதிலெல்லாம் வந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் பப்ளிக் கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சி திருமண ஏற்பாடுகள்லாம் வந்து தாமதமானவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய, காதல் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மாறாக, அதாவது வந்து நமக்கெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரொபோசல் பண்ண வரக்கூடிய, ஃபினான்ஷியலாக இருந்த டெபிட்ஸ் எல்லாத்துமே வந்து சரி பண்ணக்கூடிய, படிப்பில் இருந்த மாணவர்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய, இது ஒரு லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம். திடீரென்று அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு வாரம். ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, கிரிப்டோவில் இருப்பவர்களுக்கும் சரி, ஸ்டாக்கிஸ்டுகளுக்கும் சரி இந்த வாரமானது வரப்பிரசாதம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து இருந்த கௌரவ பிரச்சனை, சொந்த பிரச்சனை, எதிர்காலத்தை பற்றின பயமெல்லாம் இந்த வாரம் தீர ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் 9க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல, அவர் தான் வந்து 2க்கு உண்டானவன். வருமானத்திற்குண்டான பாதைவானது உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு கரியர் வந்து இதில் ஒரு கிரிப்பு கிடைச்சி, வேலை கிடைச்சி, கரியரில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவோம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த வாரம் வந்து அவர்கள் என்ன பண்ணணும்னாக்கா, அதாவது சண்டே டு சாட்டர்டே நீங்கள் ஒரு நாள் தவறாம காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சிருங்க. எழுந்துட்டு ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹ, இது ஒரு மந்திரம். சாயந்தரம் வந்து ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சஹ சனைஷ்சராய நமஹ, தூங்க போறதுக்கு முன்னாடி. எழுந்த உடனே ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹ. தூங்க போறதுக்கு முன்னாடி ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சஹ சனைஷ்சராய நமஹ. இந்த 2 மந்திரத்தை சொல்லுங்க. சொந்த காலில் நிற்கக்கூடிய யோகமும், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும், பிறகு திருமணமே நடக்கலைன்னாலும் திருமணம் அடையக்கூடிய யோகமும் கிடைத்துவிடும். இந்த வாரத்திலிருந்து நீங்கள் தயாராகிறீர்கள். அதாவது வந்து இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு அமைப்பு, தன்னுடைய காலில் நான் நிற்கணும், என்னுடைய காலில் நிற்கணுங்கிற ஒரு அமைப்பு வரும். அதிர்ஷ்டமான வாரம் மீனராசி அன்பர்களுக்கு. திருமணத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திருமணத்துல தடை இருக்கு அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்கள் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுடைய அபிஷேகத்தில் கலந்து அல்லது அபிஷேகத்துல வந்து நெய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக தீரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் 9ஆம் இடம் ரொம்ப சேஃபா இருக்கிறதுனால நான் தொழிலில் வந்து முன்னேறணும் அப்படின்னாக்கா முருகனுடைய வழிபாடும் தாராளமாக செய்யலாம். ஆனா அந்த காலையிலையும் நைட்டையும் சொல்றது எல்லாருமே சொல்லலாம். ஓம் தம் தட்சிணாமூர்த்தியே நமஹ. எழுந்த உடனே குளிக்கலாம் வேண்டாம், கண்ணை மூடி அப்படியே அமைதியே சொல்லணும்.
இரவு தூங்கத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி வந்து ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சாஹா சனேஸ்வராய நமஹ இதை பண்ணி பாருங்க, லைஃபே மாறும். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது அமோகமான லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்து வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய, சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். நமோ நாராயணாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.